பிறந்த நாள் விழாவை ஒரு கொண்டாட்டமாக மட்டுமே நடத்தக்கூடாது, அதனையும் ஒரு அரசியல் நிகழ்வாக ஒருங்கிணைக்க வேண்டும். எனக்கு பிறந்த நாள். ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க பஞ்சாயத்துக்கு குஞ்சா என்று நாம் பிறந்த நாளை கொண்டாடிய காலத்திலிருந்தே மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான்ப்பா காப்பாத்தணும். நெடுங்காலம் நான் பிறந்த நாள் கொண்டாடியதில்லை. இடையிலே தான் இது தோழர்களின் ஆர்வத்தால் உருவானது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல். இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவுத்துலயே மாற்ற. இங்க பாரு, இது யாரு? இவர் போட்டோ பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன் என்று நாம் பிறந்த நாளை கொண்டாடிய காலத்திலிருந்தே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். கட்சியினுடைய தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமாவளவன் அவருக்கு இன்றைக்கு 63வது பிறந்த நாள். அதை பார்த்த பொழுது ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு எழுந்தது. உங்களுக்கு பிறந்த நாள் ஒரு கேடா? நக்கல்யா அவனுக்கு. எழுச்சி நாள் கொண்டு வரக்கு திருமாவளவனுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? நீங்க சென்னையினுடைய வீதியில போராடி கொண்டிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்று போராடிய வேண்டியவர் திருமாவளவன். குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்று கருத்து இருக்கிறது. அந்த போராட்டத்துக்கு முன்ன நின்று அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தனியார் மயம் கூடாது, இது இந்த மக்களுடைய உரிமை குரல், இவர்களுக்கு சம்பள உயர்வு வேணும், இவருக்கு ஓய்வூதியம் வேணும், இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நின்றுக்க வேண்டிய திருமாவளவன் அதே கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு இவருடைய கோரிக்கைக்கு ஒரு அறிக்கையை மட்டும் போட்டுட்டு சும்மா வந்து சமூக வலைதளங்கள்ல கம்பு சுத்தி கொண்டு இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆட்களை இந்த ஆட்சியில கடுமையான பொய் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கொடிக்கம்பங்களை ஏற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த கொடிக்கம்பளை எதிர்க்காக ஒரு விசிகாவை சார்ந்த ஒரு தோழருடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து திராவிட அடிமையாக இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு தமிழர் எழுச்சி நாள் என்று கொண்டாட முடியுது? உங்களால வெக்கமா இல்ல? சில கவிஞர்களை அழைத்து வந்து இவர் கவி பாட வைக்காரு. தோட்டம், போயஸ் தோட்டம், தைலாபுரம் தோட்டம் என்று தோட்டங்களில் வசிக்கிற தலைவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் தினந்தோறும் கூட்டங்களில் வசிக்கிற தலைவன் திரும்ப. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எவ்வளவோ கெஞ்சியது இரட்டை இலை, நீ திரும்பி பார்க்கவில்லை. காரணம் உன் உதிரத்தில் ஓடுவது இரட்டை மலை. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அரசியல் முடிச்சுகளை அவிழ்க்க தெரிந்த உனக்கு ஒரு 3 முடிச்சு போடுவதில் அப்படி என்ன ஒரு தயக்கம்? பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. நம் அந்நியர் யார் என்பதை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்ன என்ன எழவியாது? ஆனால் இந்த கோடான கோடி தம்பிகளுக்கு ஒரு அந்நியார் யார் என்று அடையாளம் காட்டக்கூடாதா? அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கவா? தோழர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற கவலை. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? அவர்களும் யாரிடத்திலும் சிபாரிசு மூப்பனார் வரையில் சென்று சொல்லி தம்பிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க என்று சொல்லி ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான். அதான் நான் பல முறை பொது மேடையிலும் பேசிவிட்டேன், நேரடியிலும் பேசிவிட்டேன். பேசி எந்த பயனும் ஏற்படவில்லை. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி மார்க்கெட்ல விலை போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன முத்திரை கத்திரிக்கவா? கை கொட்டி சிரிப்பார்கள்.
அம்மாடி காம பார்வையாளருக்கு திமுக கூட்டணியில ஒரு 10 சீட் நீங்க வாங்கிருங்க பாப்போம். 6 சீட்டை தாண்டி ஒரு சீட் தர மாட்டான். அந்த வாய்ப்பில்லை ராஜா. 6 சீட்டை 7 சீட்டாவும் 8 சீட்டாவும் மாத்துறதுக்கு தான் தலைகளிலிருந்து தண்ணி குடிக்கிறாரு அவரு. அவருக்கு இவ்வளவு பெரிய கவி மேடை. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்திய அரசியல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திமுக கூட்டணியில் நீங்க இருக்கீங்க. திமுக கூட்டணியில உங்க ஊர்ல உங்க சொந்த பகுதிகளில் கொடியேற்றத்துக்கு உங்களுக்கு அனுமதி தர மாட்டான். இப்படியாடா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஊழலையும் திருமாவளவன் தட்டி கேட்க மாட்டாரு. டாஸ்மாக் ஸ்கேம் தட்டி கேட்க மாட்டாரு. கழிவறை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு. ரேஷன் கடை ஊழல் தட்டி கேட்க மாட்டாரு. கனிம வள கொள்ள, ஆத்து மணல் கொள்ள எதையும் தட்டி கேட்க மாட்டாரு. பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஆனா போதை ஒழிப்பு பேரணி நடத்துவாரு. என்ன போதை ஒழிப்பு? டாஸ்மாக் கடையை மூடணும்னு சொல்ல மாட்டாரு. டாஸ்மாக் இழுத்து மூடணும்னு சொல்ல மாட்டாரு. ஆனா போதையை ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க? எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி நம்ம படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வந்திருந்தா அவர் வந்து தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்னு சொல்லலாம். நம்ம காலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கருவி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் அதான் நேசம். முறவாசல் செஞ்சு புறப்பு நடத்துறான். என்னாச்சுடா? ஏன்டா அப்படி அழுகுறீங்க? சங்க தலைவர் நீங்க உங்களை போய் இப்படி சாக்கடை கழுவி வச்சானுங்களே. முறவாசல் செஞ்சு கூனி குறுகி 1 சீட்டு 2 சீட்டு 3/4 சீட்டு ஐயேந்து நிக்கிறியடா மானங்கட்டவனே. வேலைக்காரன் கேவலமா உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. நம்ம சாக்கடை குத்தி விடுறோம். வண்டி போல இப்படி குத்துறா எப்படி போகும்? இப்ப நான் குத்துறேன் பாரு. முறவாசல் செஞ்சு புறப்பு நடத்துறான். காவல்துறையின் ஒடுக்குமுறைகளை மீறி வெகுண்டெழுந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆரம்ப காலத்து சிறுத்தைகள்னா அடி வாங்கிருக்கிறான். ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்க போலீஸ். குச்சியை எடுத்து நீ சிறுத்தையா எங்க சீரு பாப்புன்னு வாயில குத்தி இருக்கிறாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சத்தியமான உண்மை, பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். இது என்ன சாதாரண காலமா? கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்ன வருஞ்சி கட்டி மீசம் முறி திரும்ப காலம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.